என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? சரி வாங்க செல்வா. டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. மேஜர் வந்து டவுன் ட்ரெண்ட். எஸ். இப்போ என்ன பண்ணிருக்கு இந்த இடத்துல? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ப்ரீவியஸ் ஆகிய பிரேக் ஆகிருக்கேன். ஸோ மார்க்கெட் என்னத்துக்கு ட்ரை பண்ணுறேன்? இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சாரி, அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து இப்போ அந்த கீழே உள்ள அந்த இம்பல்ஸ் 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கு. நோட் பண்ணிக்கலாமா கரெக்டான லெவலில்? கண்டிப்பாக. எஸ், கண்டிப்பாக நோட். ப்ரீவியஸ் ஓகே ஃபைன். இது வந்து 50% நல்ல சப்போர்ட்டா? ஆமாம். எஸ், சப்போர்ட் ஆகும்க்கா. சின்ன நேரத்தில் மார்க்கெட் என்ன ஆகலாம்? மறுபடியும் மேலே போகலாம். மேலே போகலாம். நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ அதனுடைய ப்ரீவியஸ் ஐ வந்து அதுதான். ஸோ இப்போ கர்சர் கொண்டு போனீங்க. ப்ரீவியஸ் ஐ இது கர்சர் கொண்டு போனீங்க ப்ரோ. அதுதான் இதுவா? எஸ். ஓகே வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து மட்டும் தான் வரைய முடியும் ப்ரோ. ட்ரெண்ட் லைன் வர முடியும் பேசுகிறேங்க. ட்ரெண்ட் லைன் வரையணுமா? இல்லை, வேண்டாம் ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே. நீங்கள் மந்த்லேருந்து வீக்லி போயிடலாமா? எஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண? எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதனுடைய ப்ரீவியஸ் ஐ மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ஐ எது? 124 கிட்டத்தட்ட இருக்கு இல்லைங்களா? இதுவா? இதை சொல்லலாமா இல்லை இதை சொல்லலாமா? மேலே உள்ளதே சொல்லுங்க. தட்ஸ் காட். இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே. அது சரி. எப்போ நான் லைவ் ட்ரேடுன்னு கிடையாது. நான் உள்ளே போகலான்னு நினச்சா கூட அந்த கன்சால்டேட்டில் தான் நான் மாட்டிக்கிறேன். அப்படியே வெளில வந்துடுறேன். கிட்டத்தட்ட நான் 100 சார்ட்டுக்கு மேலே பார்த்துருக்கு. எல்லாமே கன்சல்டேஷனில் தான் வந்து. ஓகே டோன்ட் வரி, பார்த்துக்கலாம். எவ்வளவோ பார்த்தாச்சு, பார்க்க முடியுமா? இல்லை ப்ரோ, மோர் தென் டைம் சர்ச் கொடுக்கறதுனால இது ஒரு நல்ல ஒரு என்னவா சப்போர்ட் என்னவா இருக்குது? ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த இடத்த உடைச்சாதான் மார்க்கெட் கீழே விழுமா? அதர்வைஸ் மார்க்கெட் என்னத்துக்கு சான்சஸ் இருக்கு? மார்க்கெட் வந்து மேலே தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? புல்லிஷ் அண்ட் க்ளோசிங் இருக்கு. நீங்கள் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ஒரு எதில் இருக்கும்? வீக்லியில் தானே இருக்கும். ஓகே, டே போயிடலாம். ஓகே, டேல பார்க்கும்போது என்ன ஃபேஸ் தெரியுது உங்களுக்கு இங்கே? ஓகே, பெரிய நல்ல சப்போர்ட், கீ சப்போர்ட் லெவல். நசீர் ப்ரோ, எஸ். கன்சாலிடேஷன் 122 கிட்ட ப்ரீவியஸ் ஐ வைக்க கூடாதா? புரியல. 122 ப்ரீவியஸ் ஐ வைக்கக்கூடாது இதை கேட்குறீங்களா? வைக்கலாமே. இட்ஸ் அ டெய்லி. அது கீ லெவல் போல வைக்கலாம். இட்ஸ் டெய்லி ஹையாக வைக்கலாமே. டெய்லி இல்லைன்னா இது ஹையாக வைக்கணும். ஏன்னா இதை எட்ட வச்சாலும் ட்ரெண்டு மாறுமே. இந்த 2 லெவலையும் வச்சாலும் ட்ரெண்டு என்ன ஆகும்? மேக்ஸிமம் மாறும். இப்போ என்ன ஃபேஸில் இருக்குது ப்ரோ? இது கன்சாலிடேஷனில் இருக்குது. லைக் ஏ கன்சாலிடேஷன் ஃபேஸு. ஐயோ உடச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? சேம் ஆஃப் த அது வரைக்கும் போகும். சேம் ஆஃப் த பாக்ஸா? எஸ். கரெக்டாக வருப்பாங்க. இது வரைக்கும் வராமல் காமிக்கிறா. அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேக்ஸிமம் எதை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது? மேலே பிரேக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. மேலே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ட்ரி இருக்கா? ஒரு நிமிஷம், கொஞ்சம் மேலே போட்டோம் ப்ரோ. இப்படி போய் தான் நான் இதில் போட்டாலுமே நான் மாட்டிக்கிறேன். இப்போ என்ன இருக்கீங்க? கன்சாலிடேஷன் இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. கன்சாலிடேஷன் பிரேக்கா? எஸ். இப்போ ரெண்டு எடுத்துக்கோ. எஸ், கண்டிப்பாக ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த செகண்ட் செல் கேண்டில் கீழே. எஸ். ஓகே, இதை வச்சுமா? டார்கெட்டு 1:2 ப்ரோ. 2வா? ரன் பண்ணலாமா? கண்டிப்பாக ரன் பண்ணலாம். ஐஷூர்? கண்டிப்பாக ரன் பண்ணலாம். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். கன்சல்டேஷனில் ஃபஸ்ட் என்ட்ரின்னு நினைக்கிறேன். 1:1 ஹிட்டா? எஸ். 1:2 ஹிட்டா? சந்தோஷம். ஃபென்டாஸ்டிக். இப்போ இது என்னவா இருக்குது? ஒரு இம்பல்ஸாக இருக்குது. மார்க்கெட் என்ன நடக்கலாம்? இப்போ 50% கண்டிப்பாக ரிட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கலாம். எடுக்காமலையும் எஸ். பட் நான் அந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுவேன் ப்ரோ. நான் பெரிய இம்பல்ஸ் போனாலுமே நான் அந்த இடத்துல நான் பர்சனலாக என்ட்ரி எடுக்க மாட்டேன். எஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன? என்ன இருக்குது?
ஸோ இப்போ இந்த இடத்துல மேலே அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. டெய்லி ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ரன் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிறேன். பை என்ட்ரி போகும். பை என்ட்ரியா? ஆமாம். ஐஷர் சிச்சோ இல்லை, பை என்ட்ரி எடுத்தால் எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் எங்கே வைக்கிறதுன்னு தெரில. சரி ஓகே, இது ரிஸ்க் ரேட்டு தான், பட் பரவாயில்ல இருந்தாலும் எடுத்துக்கோங்க ப்ரோ. நான் பர்சனலாக அதை எடுத்துக்கிறேன். எஸ், இந்த இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. எது இந்த கேண்டலா? ஆமாம், 1:2 ரன் பண்ணுறேன். 1:2. ஆமாம் ஆக்சுவலி இது 1:1 வருதா? ஆமாம், 1:2 ரைட். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஐஷர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா? க்ளோஸ் வைக்கல ப்ரோ. க்ளோஸ் வைக்கல, தட்ஸ் கட். லைவ் ட்ரேட்ல இப்போ நிறைய பார்த்து 1:1 ஹிட்டா? எஸ். 1:1 ஹிட் ஆயிடுச்சா? எஸ். லைவ் ட்ரேட்ல அவ்வளவுதான்ல முடிஞ்சு. லைவ் ட்ரேட் அதான் இல்லை ப்ரோ. அப்படிதான் ப்ரோ போயிட்டு இருக்கு. நீ அதான் சொல்லி எப்போ எந்த சார்ட் பார்த்தாலும் கன்சல்டேஷன். அதை பாருங்களேன். இப்போ ஒரே நிமிஷம் ப்ரோ, நசு ப்ரோ அப்படியே ஸ்டாப் பண்ணுங்களேன். இப்போ ரன் பண்ணர் வரைக்கும் பாருங்களேன். நான் என்ட்ரி எடுத்ததுல இருந்து ஒன்று எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணா கூட எனக்கு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவன் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண மாட்டான், மேலேயும் போக மாட்டான். நான் 1:1 க்ளோஸும் பண்ண முடியாது. ஏதாவது லாஸ்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னா கூட பாருங்களேன். ஏன் நேரம் பாருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ஹீரோ அப்படிதான் போயிட்டு இருக்குது. அது பேக் டெஸ்ட்ல அப்படிதான்டா வருது. எனக்கு இதுன்னு கிடையாது. நீங்க போய் நான் எது எடுத்தாலும் நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. எது பட என்ட்ரி எக்கச்சக்கமான என்ட்ரி போட்டு வச்சிருக்கேன். எல்லாமே ப்ரோ ஈஸியா இருக்குது. இதுதான் ஈஸியா இருக்கா? இந்த கன்சல்டேட் தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு செல்வா? என்ட்ரி ஹிட் ஆயிச்சு, லோ என்ன ஆயிச்சு? எந்த இடம் ப்ரோ எனக்கு? ஓகே, இந்த ஓகே, லோ வந்து பிரேக் ஆயிருக்கு. சோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் பேக் மேல போலாம். மேல போகலாம். ஓகேங்களா? ஓகே. செல்வா ப்ரோ, ஒய் பிளேட் சேம் பிளேட். ஆமா ப்ரோ. நான் அதான் சொல்லியா, நான் ரெடி டு அக்செப்ட் தி லாஸ். நான் அப்படி இருந்தா வந்து பாருங்க, அவன் கடைசி வரைக்கும் போக மாட்டான். இது கன்சல்டேட் தான் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ பாருங்க, இப்போ உடைச்சிட்டு வந்துட்டானா ஸ்டார். என்னாச்சு செல்வா? செல்வா கையை தூக்கிட்டாரு. ஏதோ ஃபோன் கால் ஏதோ வந்திருக்கு ப்ரோ. கஸ்டமர் ஏதோ ஃபோன் பண்ணிருப்பாங்க. ப்ரோ இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்த இடத்துக்கு மேலே இப்போ பிரேக் ஆகி நிற்கிது. சரி ரன் பண்ணுங்க ப்ரோ. எப்படி இப்போ ஒன்றும் எதிர்த்து ப்ராஃபிட் எடுக்கலாமா? என்ட்ரியா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் டைம்ல ஒரு என்ட்ரி தான் ப்ரோ. ஒரு நாளைக்கு 3 தான். செல் என்ட்ரி எடுங்க ப்ரோ. ப்ரோ இதுல தான போறீங்க. போட்டாதான் பணமா ப்ரோ? மேல இருந்து நல்லா பாருங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம் பாருங்க. சரி, இதுக்கு இம்பல்ஸ் எடுக்கலாம்ல. என்ன பாருங்க என்ன நடக்குதுன்னு. இல்ல ப்ரோ, அதான் இந்த பெரிய இம்பல்ஸ் 50% ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கலாம் இல்லீங்களா? சோ இப்போ இங்க இருந்து கீழே உள்ள 50% ரீட்ரேஸ்மென்ட் கண்டிப்பா எடுக்கலாம் ப்ரோ. இது வரைக்கும் இருக்கா செல்வா ப்ரோ? மேல பாருங்க, அதுல இருந்து அந்த சின்ன கேண்டில் ஒன்று வருது இல்ல, மேல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லைட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேல இருந்து உடையலான்னு ஒரு இது போடலாம். அதே மாதிரி கீழே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. கீ பாயிண்ட் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேனே, அதான பிரச்சனையே. இப்போ நான் செல் எடுத்தா ரீடெஸ்ட் லைட்டா மேல போய் அந்த யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. யாருங்க அது? யாரு? செல்வா தான் என்ட்ரி எடுக்காரு. காப்பி செல்வா தான் என்ட்ரி எடுக்காரு. இல்ல ப்ரோ, இப்போ எனக்கு இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நான் செக் பண்றேன் ப்ரோ. நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலங்க. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ல தானே ஹிட் ஆயிருக்கு என்ட்ரி. உங்களுக்கு என்ட்ரி முடிஞ்சிச்சுங்க. இந்த என்ட்ரில ஹிட் ஆகி முடிஞ்சு 1:1 ஹிட் ஆயிடுச்சுல இங்க. ஆமா, நான் 1% எடுத்தாச்சுல வெளியில நீங்க. ஓகே, நம்ம லாஸ் கிடையாது. இட்ஸ் a profitable trade. எஸ், இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படினா 1:2 வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்கன்னா, நீங்க 1:2 வந்து புக் பண்ண சொல்றீங்களா இல்ல க்ளோஸ் பண்ண சொல்றீங்களா? ஆஃப் ஆஃப் தி லாட் 1:1 வந்தோனே 50% நம்ம பாக்கெட்டுக்குள்ள போட்டுவோம். தென் என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணிடுவோம். இப்ப ஃப்ரீ ஆஃப் ரிஸ்க் தானே இது. ஓகே, இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா, இதுதான் நம்ம எப்படி சொல்றது ட்ரேடிங்ஸ்னியோட வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ரூல்.
ஆமா. ஸோ நம்ம போட்டு ஓகே நான் அதுதான் கேட்டேன். ஏன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து போட்ட லாட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ஹிட் ஆன உடனே ஆஃப் ஆஃப் த இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சிருவோம். கரெக்ட்டுங்களா? அவ்வளோதான். அதுதான். தட்ஸ் இப்போ குட். நான் எனக்கு இதை ஓகே அது பண்ணிக்கிறேன். என்ட்ரி அடிச்சாலே எனக்கு கிளாஸ் கிடையாதுல்ல. ஆமா ஆமா No சரி ஓகே profit, no loss. ஓகே ஃபைன். இப்போ செல் என்ட்ரி போலாம் ப்ரோ. இந்த செல்லா கேசஸ்ல முடியும். ஏன்னா இப்போ எனக்கு அந்த என்ட்ரி முடியாம நான் இன்னொரு இது எடுக்க மாட்டேன். ஓகே இந்த இடத்துல செல் எடுத்து ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேல எனஃப் எனஃப். டார்கெட் 1:2. 1:2 இது வந்து 50% 1:1 வருதா? எஸ் 1:2 கீழே வச்சுக்கலாமா? வரைக்கும் ஓகே ரன் ப்ரோ. பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஐஷர் கண்டிப்பா பண்ணுங்க ப்ரோ. அது சரி. அதான் போட்ட உடனே ஹிட் பண்ண மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் கன்சல்டேட் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் ஹிட் பே பண்ணுவாங்க. 1:1 ஹிட்டா? ஹிட் எஸ். தென் என்ட்ரி ஹிட்டா? தென் என்ட்ரி ஹிட் நோ இஷ்யூஸ். இன்னொரு என்ட்ரி கிடைச்சா கூட நம்ம என்ன பண்ணலாம் மேலே போகலாம். இப்போ பாருங்க ப்ரீவியஸ் ஐயா இது. ஆமாம் ப்ரோ. ப்ரீவியஸ் ஐயா பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்னவா? மேலே ப்ரோ இப்போ அந்த கன்சாலிடேட்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி போகலாமா இல்லை வெளில இருந்து பார்த்துக்கிறதே நல்லது? ஏதாவது மேலே பிரேக் பண்ணால் சேஃபர் சைடு எடுத்துக்கிறதா நல்லதா இல்லை எப்படி? சி சேஃபர் சைடு வந்தாச்சுல. இப்போ சேஃபர் சைடு வந்தாச்சு. கரெக்டாக 50% அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஹை என்ன பண்ணிட்டான்? ஹை பிரேக் அவுட் பிரேக் அவுட் பண்ணிட்டான். மேஜர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துக்கோமா? மேஜர் டைம் ஃப்ரேம்லேயே அழகாக ரீடெஸ்ட் கொடுத்துருக்கானா? ஓகே ஓகேவா? மந்த்லிலையும் போய் பார்த்துக்கலாம் வேண்டாம். என்ன ஆயிருக்கான்? ஸோ இந்த இடத்துல வந்து செல்லிங் தான் ஆயிருக்கான். ஓகேங்களா? ஸோ Okay. வெயிட் பண்ணி என்ன பண்ணணும் இந்த இடத்துல? ட்ரேட் பண்ணிக்கணும். ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? சி இப்போ என்ன பண்ணுறீங்க இங்கே? என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி போகலாம். ஓகே. எனி அப்டேட்மா? ஒரு 2 நிமிஷம் சார். ஓகே. யார் சொல்லுங்க செல்வா. செல்வா செல்வா ப்ரோ சாரி எனக்கு 3 ட்ரேட் முடிஞ்சுச்சு ப்ரோ. எனக்கு போதும். இன்னும் டே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் 3 ட்ரேட் முடிஞ்சிச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இன்னும் ஒரு ஒரு entry ட்ரேட் எடுங்க. ஃபைனல். ஒரு buy எடுங்க. ஒரு ஃபைனல் என்ட்ரி டச் சரி, கொடுக்குறதுல okay. ஃபைனல் டச் சரி கொடுக்குறதுல சரி ஒரு நிமிஷம் இப்போ இருங்க. என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணுறீங்களா என்ட்ரி எடுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ரன் பண்ணிடுறீங்களா? இப்போ மிட் ஆஃப் கேப்பில் போயிட்டு என்ட்ரி ஒன்று இதை பிரேக் பண்ணோன்னு என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லாட்டி லோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கணும். இப்போதைக்கு என்ட்ரி இல்லைல்ல. வேணாம் ப்ரோ. ரொம்ப பெருசாக போயிட்டான். நான் கீழே வரல. ஓகே ஸோ லோவை என்ன பண்ணிட்டான்? பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ செல் என்ட்ரி போட்டுருங்க ப்ரோ. செல்லா? எஸ். ஐஷர் பண்ணலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேலே மேலே ரெசிஸ்டன்ஸ் Target 1:2 1:1 வரைக்கும் ப்ரோ. எஸ். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஐஷர் கண்டிப்பாக. 1:20 கிட்டா? சந்தோஷம். வாவ் ஹாப்பி. வாட் ஏ பியூட்டி ஷாட். நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக சப்போர்ட்டில் நிற்கிறா. எஸ். கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்லே நிற்கிறா. மார்க்கெட் என்ன ஆகலாம் இந்த இடத்துலேருந்து? மறுபடியும் பம்ப் ஆகலாமே இல்லை? பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே பம்ப் ஆயிடுச்சு. கீ லெவல் பிரேக் ஆயிடுச்சு. மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? மேலே போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்ட்ரி எடுக்கலாமா? எடுங்க ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துடலாம் ப்ரோ. ஒரு பை என்ட்ரி எடுத்துடலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு வந்து சப்போர்ட் லெவலுக்கு கீழே. எஸ். எஸ் ஓகே. டார்கெட் 1:2 ரைட். 1:1 இதுக்கிட்ட வருதா? ஆமாம் ப்ரோ. ரன் பண்ணவா? பண்ணலாம் bro. ஐஷர் கண்டிப்பாக. வாவ் செல்வா. அது சரி. இது போல் ரியல் டைம்ல வந்துன்னா இன்னும் சந்தோஷம். 1:2 ஹிட்டா? சந்தோஷம். எஸ். தட்ஸ் இட். சூப்பர் செல்வா. ஹாப்பி ப்ரோ. தேங்க்ஸ்.